ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்ட சூழலில் ஆயுத படைகளுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது பாகிஸ்தான். இது பற்றி கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்ப ஏற்கனவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆயுத படைகள் நடவடிக்கை மேற்கொள்ள முறையான அதிகாரம் வழங்கி இருக்கிறது அந்நாட்டு அரசு. இனி அடுத்து என்ன விவரங்கள்? கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். பாகிஸ்தானின் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கையாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவத்திற்கு உரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் சற்று முன்னதாக மிக முக்கியமான ஒரு உயர் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள ஆயுதப்படைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமர் அந்நாட்டு மக்களிடம் உரை நிகழ்த்த இருப்பதாகவும் கூட தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்படி சில நாட்களுக்கு முன்பு நமது பிரதமர் பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள ராணுவத்திற்கு முழு அதிகாரம் அளித்து உத்தரவிட்டாரோ, அதே போல அந்த நாட்டினுடைய ராணுவத்திற்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்கி தற்போது அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. எனவே பாகிஸ்தான் ஏதேனும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் அதனை பாகிஸ்தான் ராணுவமும் நிச்சயமாக எதிர்கொள்ளும் என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மறைமுக செய்தியாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.